ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரொம்ப டயர்டான ஈவினிங் ரொட்டீன் தான். எவ்வளோ டயர்டாக வந்தாலும் எந்த வேலையில இருந்தும் எஸ்கேப் ஆக முடியாது. காலையில் போகும்போதே அரைச்சி வச்ச ராகி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் புளிக்கிறக்காக. ஸோ தட் நைட் வந்து இட்லி ஆர் தோசை ஊற்றிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல. மாவும் நல்லா புளிச்சிருந்துச்சு. இதை விட இன்னொரு பிளான் பண்ணியிருந்தேன். காலையிலேயே வந்து தக்காளி குழம்பை வந்து மார்னிங் தோசைக்கு பண்ணதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தட் டின்னருக்கு சிம்பிளாக ராகி மாவில் இட்லியோ தோசையோ ஊற்றுனோன்னா சட்னிக்கெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியது கிடையாது. இந்த குழம்போட டின்னரை மேனேஜ் பண்ணிடலான்னு. என்னோட ரீசெண்ட் வீடியோஸில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கை பார்த்துட்டு கேட்குறீங்க என்னென்ன விலை ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு 5-6 பிஸ்தா, 2 ஃபிக், ஒரு 5-6 உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, கூடவே ஒரு 5 பாதாம், 2 வால்நட்ஸ், 2 பேரிச்சம்பழம் வந்து சீட்ஸை எடுத்துட்டு கூடவே போட்டுருவேன். நான் போட்டுக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு இதை ஃபர்ஸ்ட் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு 1/2 டம்ளர் வெதுவெதுப்பான பாலையும் போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு அதை அப்படியே எடுத்து குடிச்சுக்கிறது தான். பொதுவாகவே மில்க் ஷேக் எல்லாம் வந்து வெயிட் அதிகம் பண்ணி தான் கொடுப்போம். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இது எதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் சூடாக பூஸ்ட் குடிச்சு பழக்கப்பட்டுட்டேன். சடனாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணால் காலையில் எனக்கு எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. அதனால என்னோட டயட்டீஷியன் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், அது கூட கொஞ்சமாக மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஹார்ட்லி என்னோட இந்த ஜேர்னி வந்து ஒரு 25 நாள் தான் ஆச்சு. இந்த 25 நாளில் நிறைய பிரேக்ஸ், அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு இதில் டயட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால வெயிட் லாஸ் பெருசாக கிடையாது. ஆனால் நல்ல இன்ச் லாஸ் ஆனதை வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸே எனக்கு சொல்லுது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கை வந்து வெயிட் லாஸ் இருக்கு கீழே போட்டிருக்கும் போது அந்த வீடியோவில் கமெண்ட்ஸை பார்த்தேன். இதுலேயே பால் ஊற்றாமல் வந்து குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகுது. ஆனால் பால் ஊற்றி ஒரு ஸ்மூத்தியாக குடிக்கும் போது வெயிட் லாஸ் வந்து பெருசாக ஆகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்த்துக்கு மேலே லைக் பண்ணியிருந்தாங்க. ப்ராபப்ளி அது நிஜமாக கூட இருக்கலாம். நான் ஆனால் வந்து பால் ஊற்றி தான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்கேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் கேப் இருக்குது. இதில் ஒர்க் அவுட்டும் வேறு நல்லா பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாச்சு பாடியில் எனர்ஜி வேணும். அதுக்காகவே தான் இந்த ட்ரிங்க் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பிஃபோர் ஒர்க் அவுட். ராகி இட்லி அண்ட் ஆப்பத்தோட மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவோட பிகினிங்கில் காமிச்சேன். தண்ணி குடிக்கிற டம்ளரில் அந்த 1 டம்ளர் ராகி எடுத்துட்டோம் அப்படின்னா 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டோம்னா ஒரு 15 to 16 இட்லி ஆகும். ஆப்பத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டு அரைச்சு உப்பு சேர்த்து ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு ஆப்பம் ஊற்றும் போது ஒரே ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்குவேன்.